நமச்சிவாய வாழ்க. ஜூலை மாதத்தினுடைய ராசி பலனை மேச ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலையினுடைய அடைவுகள் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி முதலில் பார்த்து கொள்வோம். மேச ராசிக்கு, அதாவது ராசியிலே எந்த விதமான கிரகங்களும் இல்லை. 2ஆம் வீட்டிலே சுக்கிர பகவானும், 3ஆம் வீட்டிலே குரு பகவானும் சூரிய பகவானும், 4ஆம் வீட்டிலே புதன் பகவானும், 5ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் கேது பகவானும், 11ஆம் வீட்டிலே ராகு பகவானும், 12ஆம் வீட்டிலே சனி பகவானும் இடம்பெற்று இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இவர்களுடைய ஆதிபத்தியம், பார்வை இவற்றின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கு பலன் எவ்வாறு அளிக்க காத்திருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். மேசம் என்று சொன்னால் வேகம், வீரத்திற்கு பெயர் பெற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. துரிதமாக வேலை செய்யக்கூடிய எண்ணமும் ஆற்றலும் மிகுந்தவர்கள் இவர்கள். போர்க்குணமும் சலியாத வீரமும் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அன்பும் பாசமும் அதிகாரமும் கொண்டு திகழக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இவருடைய தொழில் நிலைகள் என்று பார்க்கும் பொழுது, அதாவது பூமி மட்டத்திற்கு கீழ் கிடைக்கக்கூடிய பொருள் வகையை எடுத்து செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில் இவர்களுடைய லாபம் அல்லது தொழிலினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பற்றி பார்ப்போம். பூமி மட்டத்திற்கு கீழ் கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ற வகையில் வைத்து கொண்டால் கனிம பொருட்களாகவும், பூமி மட்டத்திற்கு கீழ் விளையக்கூடிய விவசாய பொருட்களும் இருக்கின்றன. அவற்றின் அடிப்படையில் இவர்களுடைய லாபத்தை தரக்கூடிய அமைப்பாகவும், ஸ்டாக் வைத்தல் மூலம் லாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. உலக சூழ்நிலையின் காரணமாக பொருளாதாரம் ஏற்றம் இறக்கம், டாலரினுடைய மதிப்பு கூட்டல் குறைதல், உலக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த கனிம வளங்களுடைய பொருளாதார ஏற்றம் இருக்கும். அதன் அடிப்படையில் இவர்கள் ஆர்டர்கள் கொடுக்கும் பொழுது அவற்றை பெற்றுக்கொள்வது நல்லது. அது கவனமாக இருந்து லாபத்தை பெற்றுக்கொள்வதன் மூலம் லாபம் அதிகமாகும், நஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய நிலையும் பார்க்கப்படுகிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சற்று குறைவாக இருக்கிறது. அவர்கள் மூலம் கவனமும் செலுத்துவது நன்று. மதிப்பு கூட்டல், கிடைக்கக்கூடிய கனிம பொருட்களை வைத்து செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில் இவர்களுக்கு லாபத்தை மிகுதமாக பெற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. புதிய வகை ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதில் அதாவது அந்த கனிம வள பொருட்களின் மீது இன்வெஸ்ட் பண்ணுபவர்கள் சற்று பொறுத்திருந்து விலை இறக்கத்தின் அடிப்படையில் வாங்கி லாபத்தை பெறுவது மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூமி மட்டத்திற்கு கீழ் விளையக்கூடிய விவசாய பொருட்கள் மூலம் அதிகமான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மூலம் அவர்களை சீக்கிரமாக அந்த வேலையை வாங்கிக் கொள்வது நன்று. இல்லை என்றால் பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையில் பொருட்கள் வீணாகுவதற்கான அமைப்பு அதிகமாக இருக்கிறது. கவனம் தேவை. அது பூமி மட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய பொருட்களின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய லாபம் நஷ்டம், அதாவது பூமி மட்டத்திற்கு மேல் விளையக்கூடிய பொருள், விவசாய பொருட்கள், ஆடு மாடு கோழி உயிரின வளர்த்தல் மற்றும் இந்த விவசாய பொருட்கள் மீது கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டல், ஆடை பொருட்கள் மற்றும் கூடை வெவ்வேறு வகையான தொழில் கிடைக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் இவர்கள் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய ஆர்டர் வகைகளில் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. துணி வகை ஏற்றங்கள் மற்றும் மதிப்பு கூட்டல் செய்யக்கூடிய விவசாய பொருட்களை மாற்று உபயோகப் பொருட்கள் மூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் லாபத்தை மிகுதியாக பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. புதிய கனரக உற்பத்தி பொருட்கள் மீது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது. சற்று கவனமாக செய்வதன் மூலம் நல்ல பொருட்களை செய்யக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல மிஷினரியாக வாங்கிக் கொள்வது நன்று. கால்நடைகள் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் அபரீதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. பால் வளம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இவரின் மூலம் அதிகமாக இருக்கிறது. தொழில் நிறுவனம் சார்ந்தவர்கள், அதாவது வியாபாரிகள்,
அதாவது கிடைக்கக்கூடிய பொருட்களின் வியாபாரிகள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மிகவும் அதிக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாகும். ஸ்டாக்கு வைத்துக்கொண்டு அதன் மூலம் விலை ஏற்றத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தினுடைய தொகுதி மிகவும் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் இப்போதைக்கு அடுத்த பொருட்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா என்று பார்க்கும் பொழுது சற்று பொறுத்திருந்து செய்வது மிகவும் நல்லது. வேலையாட்கள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு சற்று கவனமாக இருப்பது நன்று. குறைவாக இருக்கிறது, சற்று கவனமாக இருப்பது நன்று. கனரக உற்பத்தி பொருள் மற்றும் பூமி வட்டத்து கீழிருந்தும் மதிப்பு கூட்ட பொருட்களின் அடிப்படையில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தருகிறது. அடுத்ததாக இவர்கள் மூலம் இருக்கக்கூடிய 3 நபர்கள் மூலம் அடுத்ததாக கமிஷன் தொழில் ஏற்படுத்தி கொள்பவர்கள் மூலம் லாபம் மிகுந்தியாக காணப்படுகிறது. அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமாகவே பார்க்கப்படுகிறது. குடும்பம், வாக்கு, தனம் என்று வரும்பொழுது இவர்களுடைய நிலை என்று பார்க்கப்பட்டால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. குடும்பத்தினுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. சொல்லை காப்பாற்றக்கூடிய வாக்குத்தன்மை நன்றாக இருக்கிறதா என்று பார்த்தால் நன்றாக இருக்கிறது. 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு முயற்சியாகவும் வேகத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாகவும் சகோதர ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. சகோதரருடைய அடிப்படையில் அவர்களுடைய நன்மை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. சிறிதூர பயணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் மிகுதியாக இருக்கிறது. ஒரு செயலை செய்வதற்கு ஈடுபடுகின்ற முயற்சி வெற்றியை தருகிறதா என்று பார்த்தால் தருகிறது. ஏன் என்று வைத்துக்கொண்டால் அவற்றின் மூலம் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் மிகவும் அற்புதமான நிலையில் இருப்பதனால் இவர்களுக்கு இந்த 3ஆம் இடத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் மிகுதியாக காணப்படுகிறது. 4ஆம் வீடு, அந்த வீட்டினுடைய கிடைக்கக்கூடிய அமைப்பு என்று பார்த்தால் முதலீடு, தாய்ஸ்தானம், வித்தைஸ்தானம், சுகஸ்தானம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதலீடு என்று வரும்பொழுது இவர்கள் நிலம் சம்பந்தப்பட்டதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. தங்கம் போன்றவற்றின் முதலீடு, தங்கம் மற்றும் வேறு வகையான பாண்டுகள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் போகும்போது இவர்கள் சற்று பொறுத்திருந்து செய்வது நன்று. ஷேர் மார்க்கெட் மற்றும் இவற்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவர்கள் சற்று காலதாமதத்தை வைத்துக்கொண்டு உரிய நேரத்தில் முதலீடு செய்வது நன்றாக இருக்கும். மிகவும் லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முதலீடு என்ற அடிப்படையில் நிலம், கனிம பொருட்களின் மூலம் அல்லது தாது பொருட்கள் அல்லது தங்கம், வெள்ளி இவற்றின் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது மிகவும் உத்தமமாக விளங்குகிறது. ஷேர் மார்க்கெட் மற்றும் அவற்றின் அடிப்படையில் நீண்டகால முதலீடுக்கு ஏற்றவையாக இருக்கிறது. இந்த சீட்டு போடுதல் மற்றும் அவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு தீமையை விளைவிக்கிறது. சற்று கவனமாக இருப்பது நன்று. பிற நபருக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு விடுவதன் மூலம் இவர்களுக்கு தீமை அதிகமாக இருக்கிறது. கவனம் தேவை. தாயாருடைய உடல்நிலையில் கவனம் இருப்பது மிகவும் ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கிறது. அடுத்தது 5ஆம் இடம், குழந்தைகளுடைய ஆதிக்கம். அதாவது இவர்களுடைய குழந்தை புதிய தம்பதியர்களாக இருந்தால் அவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. மற்றும் 2வது குழந்தையை வேண்டுபவர்களுடைய சாதகமான சூழ்நிலை இருக்கும்பொழுது அவர்களுக்கு குழந்தை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே குழந்தை உள்ளவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் குழந்தைகளுடைய படிப்பு மற்றும் கல்வியின் அடிப்படையில் இவர்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுது. சற்று கவனமாக அவற்றின் சிக்கலை தீர்த்து கொள்வது நன்று. கௌரவத்திற்கு இழுக்கு இல்லாமலும் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய இடம். இது கார்ப்பரேட் நிறுவனத்தில் உள்ளக்கூடிய தொழில் நிலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்நிலையாக பார்க்கப்படுகிறது. ஐடி மற்றும் ஒப்பந்ததாரருடைய தொழில் செய்பவர்களுடைய நிலை சற்று நன்னிலையில் பார்க்கப்பட்டாலும் ஒரு சிலருக்கு தீங்கு நிலை விளைவிக்கிறது. அவற்றை கவனமாக நடந்து கொள்வது மிகவும் நன்று. அரசு வேலையில் இருப்பவர்களுடைய நிலையில் பார்க்கப்படும் பொழுது உயர் அதிகாரிகள் மூலம் இருக்கக்கூடிய அமைப்பு டார்ச்சர் பிரச்சனை ஏற்படுத்துகிறது. இந்த மாதத்தில் சற்று கவனமாக இருப்பது நன்று. 7ஆம் இடம் என்பது
களத்திரஸ்தானம் திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகளுடைய சூழ்நிலை பொதுமக்கள் ஜனத்தின் அடிப்படையில் நன்மை பயக்கக்கூடிய காலமாகவும் பார்க்கப்படுகிறது. நண்பர்களுடைய நிலையின் அடிப்படையில் இந்த மாதம் இவர்கள் மேசராசிக்காரருக்கு மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடம் என்பது தடை, தாமதம், அதிர்ஷ்டம் என்ற அடிப்படையில் தடையை தருகிறதா என்று பார்த்தால் தடையை தரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் குரு சுக்கிர பார்வையின் அடிப்படையில் தடை விகர்ந்து நன்மை பயக்கக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் என்பது தலைமை ஸ்தானத்தை வகுக்கக்கூடிய இடம். அதாவது கோவில் நிர்வாகம் போன்றவற்றில் நிர்வகிக்கக்கூடிய அமைப்பு, கோவில் மற்றும் பொது நல சொத்துக்களை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. தலைமை இவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய உயர் மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பாகவும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் ஒரு சிலருக்கு முன்னோர் சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கிறது. 11ஆம் இடம் என்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம். மிகவும் அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது. மிகவும் அற்புதமான நிலையாக ராகு இருப்பதன் மூலம் அவர்களுக்கு மிகவும் அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துகிறது. 12ஆம் வீடு என்பது அங்கு சனி பகவானுடைய நிலையின் அடிப்படையில் சற்று தாமதத்தையும் தீங்கு நிலை இருந்தாலும் அங்கு குரு வீடாக இருப்பதனால் ஒரு சற்று குறைவான தீமையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு அந்நிய நாடு செல்லுதல், அந்நிய மொழியின் மூலம் கிடைக்கக்கூடிய தீங்கு நிலையும் நன்மையும் பெறக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு உடல்நிலையில் ஏற்படக்கூடிய நிலையின் அடிப்படையில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சற்று கவனமாக இருப்பதன் மூலம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையையும் நன்மையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும், பிரச்சனையை குறைத்து நன்மையை பெருக்கிக் கொள்ள வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. நமசிவாய வாழ்க. பெரிதொரு வீடியோவில் சந்திப்போம்.